சொல்லுப்பா, என்னடா வந்தா 100 போனா 100 வந்தா 100 அண்ணா, என் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரிய டைலர். ஓ, நீங்கதான்? ஆமா, பரவாயில்ல. அது என்ன அப்படியே கீச்சு கீச்சு தைக்கிறாள். ஆமா, நல்லா ஒரு பொருளுக்கு கீச்சு தைச்சு. எவன் தான் கீக்கா தைக்கிறான்? ஏன்னா நான் என் ஊர்ல பெரிய டைலர். அப்படி டைலர் இருந்தாலும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? என் கடைக்கு லேடிஸ் மட்டும்தான் வரணும். ஒன்லி லேடிஸ். ஆமா, ஜென்ஸுக்கு வேலை கிடையாது. ஆம்பளை வந்தா கல்லாலே அடிப்புன்னு போர்டு போட்டேன். ஆமா, என்ன சமாச்சாரம் ஏன் தெரியுமா? இந்த ஆம்பளை பசங்க வந்தா இங்க பாரு, இந்த கீஞ்ச சட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து டைல் அடிக்கும். என்னால டைல் அடிக்க கருப்பு சட்டை போறதுக்கு ஆச்சா? சட்டை தான் டைல் அடிச்சு கொடுப்பீங்க. இந்த சட்டெல்லாம் அது எத்தனை நாள் துவைக்க இருந்தானோ அதெல்லாம் எடுத்துட்டு வரான். பொம்முண்டாடி இருந்தான் அப்படியே ஒரு பிட்டு கிஞ்சிருந்தாலும் ஜாக்கெட்ல பிட்டு கிஞ்சிருந்தாலும் 25 நாள் துவைக்க இருந்தாலும் ஒரு வருஷம் துவைக்க அது அப்படியே அங்க அப்பனுக்கே போற மாதிரி பாரு. அப்படியே பிட்டு போட்டு தச்சு அப்படியே 8 ஜன்னல் வச்சு பல கொடுப்பேன். அது என்னடா பிட்டு போட்டு தச்சு 8 ஜன்னல் வச்சு கொடுப்பேன்? அது ஒரு டிசைன். ஏன்னா அப்படி இருந்தாலும் என் கடைக்கு முன்னாடி பக்கத்துல குளம். ஏன்னா அந்த டைலகரை தாண்டிதான் குளத்துக்கு போகணும். பரவாயில்ல, தண்ணி எடுக்க போகணும். என்னடா என் குளத்தை தாண்டி போகல. அப்படியே இந்த பொண்ணுங்க பொறுத்த வச்சு ஒரு நடப்பாங்க போக. ஏழு மேல ஏறி தோல் மேல ஏன்னா என் கடையை தாண்டி தான் போய் ஆகணும். ஆனா ஏன்னா எத்தனையோ பெண்கள் போவாங்க. குறைச்சிருக்கு. ஆமாண்டா, காலையில குளத்துக்கு தான் போகணும் தண்ணி போட. ஆனா என்னடா என்ன ஆச்சுப்பா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மேல மட்டும் ஆசை. எல்லாருக்கும் வர வேண்டியதுதான். ஆமா, எத்தனை பெண்கள் போறாங்க. ஆனா எனக்கு ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு மேலதான். ஆமா, அவன் தாண்டி ஏஞ்சி வருவா. தண்ணி கடை தாண்டி பார்த்த உடனே அப்படியே ஒரு லுக் விடுவா. அப்படியே போவா. அப்படியே ஒரு லுக் விடுவா. அப்படியே போவா. நான் என்ன பண்றேன் அந்த நேரத்துல? அப்படியே வந்தா 100. அப்படியே உங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே வசந்தத்துல வாரது மாதிரி இருக்கும். இல்ல, சாணி வர்றாங்க. அப்படியே வந்தா 100. அப்படியே போனா 100. அப்படியே வந்தா 100. அப்படியே போனா 100. இப்படியே சொல்லுங்க போது. இந்த பொண்ணு ஒரு நாள் என் கடைக்கு வந்துருச்சு. ஏன்டா கேப்பையா? எல்லா பொண்ணுக்கு போறாங்க, நான் போகும்போது மட்டும் வந்தா 100 போனா 100 சொல்றியா? என்ன காரணம்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ண பொண்ணு என்னடா பொண்ணு எனக்கு 4 ஏக்கர் என்ன நடக்குது, தோப்பு கறக்குது, பாத்துக்கலாமான்னு கேட்டேன். என்ன சொல்றது தெரியாது. அப்படி முழிக்கிற என்ன பட்டுன்னு சொல்லிட்டா ஒத்துக்குமா இல்லையோ? அப்படி கொஞ்சம் தாங்குற மூஞ்சி கூட என் மூஞ்சி கொண்டு கேமரா வைக்கிற பாரு. அது இல்லாம இவனுக்கு கல்யாணம் எனக்கு தெரியல. யாருங்க? அந்த பொண்ணுக்கு தேவையாதான் தாலி எடுத்து உள்ள மாட்டேங்கிறாளே. நமக்கு தெரியல. ஏதோ நெட்டில போட்டுக்கிட்டு காலையில ஆச்சு வச்சுட்டு வந்தா தெரிஞ்சிருக்கோம். போட்டு கூட வைக்கிற பிசாசாட்ட வந்தாலே எனக்கு தெரியும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், காதல் கண்ணு மறைச்சிருச்சு. ஆமா, காதல் கண்ணு மறைச்சிருச்சு. பரவாயில்ல சொல்லிட்டானா? மாமா என் புருஷன் 4 மணிக்கெல்லாம் ஏறு ஓட்ட போடுவான். நீ 5 மணிக்கா வா. அப்பதான் 8 மணிக்கு கல்யாணம் ஆகணும் வச்சோம். அப்பதான் எனக்கு தெரியுது. ஓஹோ, இந்த தேவையா கல்யாணம் ஆகி போகுது. சரி, நம்ம ஆசை போயிட்டு வந்து அப்படின்னு போறேன்.
அன்னைக்கு நைட்டு அப்படியே அங்கே தங்கிட்டேன். எங்க அங்க அடியாண்டி அப்படியே தங்கிட்டு இவன் என்ன சொல்றான், எப்ப போவான் போவான்னு பாக்குறேன். ஆமா இவன் எப்ப போவான், 4 மணி ஆகும். ஆமா ஆனா ஏன்னா 4 மணிக்கு போறோம், 3 மணிக்கு கிளம்பிட்டான். அது என் கடையில வந்து ஏந்துருமே மாட்டு சும்மா மாட்டி போட்டு போறான். நான் நினைச்சிட்டேன், ஆஹா 4 மணிக்கு 3 மணிக்கு கிளம்பிட்டானே, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் படிச்சுன்னு போறேன். மேக்கப் படிச்சுன்னு போற வந்து என்னடா இப்போ போய் புட்டுன்னு சொல்லிட்ட அப்புறம் எனக்கு தெரியாது. நானும் ஏமாந்து உள்ள போய் நானும் உள்ள போயிட்டேன். ஏன்னா உள்ள போயிட்டு வந்தேன், மாமா இந்த மோர் சாப்பிடு, நான் போய் குடிச்சிட்டு வரேன் போல நீ நம்பி போற. நானும் மோர் எல்லாம் குளிக்கா குடிக்கணுமே, குடிக்கணும் நம்பியா அப்படி குளிக்குள்ள இருக்கணும் வாங்கி குடிக்கிறீங்க. உக்காந்துக்கிறேன். ஏன்னா அப்படியே டொக்கு டொக்கு சவுண்டு கேட்டு கதை தட்டுற சவுண்டு கேக்குது. எனக்கு வந்துட்டா போச்சுடா வந்துட்டாடா அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த மல்லாட்டை இருக்குது பாருங்க, அந்த உளுந்து போட்டு அது உள்ள மறை வச்சிட்டாங்கண்ணா. இவனா பண்ண வந்து பண்ண கஞ்சாடா கேக்குற போது எனக்கு தெரியல. பண்ண எனக்கு பசி ஆக்குது, அந்த கூழு கொஞ்சம் குடிச்சு கேக்குறான். இவன் சொல்லிட்டா கூழு கொடுத்தா பாரு, இவனுக்கு எங்கிட்ட அந்த ஞாபகம் போய் தெரியல. பொண்ணு எழுந்து கூழா குடுக்குறிய, ஏன்னா ஊருக்கா குடுக்குறீ கேட்டு ஒண்ணே என்ன தேவடியா முட்டை என்ன சொன்னா தெரியுமா, அந்த உளுந்து போட்டுக்குது போது அதை அடிச்சுட்டு வா, நான் தான் உள்ளக்கிறேங்க, நான் தான் உள்ளக்கிறேங்க. இவன் அந்த உலகி எடுத்துக்கா போடு போட்டு போடுறான். எனக்கா அப்படி கட்டிக்குள்ள தண்ணியா போகுது, என்ன பண்ணுது ஒண்ணும் புரியல. ஆளுக்கு தெரிஞ்சிருக்கோம், கட்டி போடுவானு ஏன்னா உள்ள புதுனுக்கு அவன் உணகுறான் அடிச்சு நேக்குறான், என்ன பண்ணு தெரியல. ஏன்னா நான் உள்ளக்கிறேன் போட்ட போட்டு தட்டுவானு ஏதோ அடிச்சு அடி சத்தியமானா மூத்தரெல்லாம் அப்படி பெஞ்சுக்கிறேன். இவன் பையன் திறந்தான் பாரு, அவருக்கால பண்ணிட்டு போனே இல்லையா, அவங்க சாணி மறிச்சவங்க என்ன மாட்டி விட்டானு. நாட்டாரு என்ன பார்த்து கத்துக்கோ, பூச்சா கிட்ட வச்சுக்காத. நாட்டாரு அம்மா வந்து பாக்கலாம் என்ன அம்மா மாரியம்மா தாயே, அம்மா ஆதிபரா சக்தி இந்தியால குடியிருக்கிறாங்க. அம்மா கோவில்ல குடியிருப்பாங்க. கோயில ஓடக்கர மண்ணெடுத்து ஓடக்கர மண்ணெடுத்து 300 ரூபாய் செய்து வச்சே நான் மலர் எடுத்து உன் பாதத்திலே அம்மா நான் பூஜை செய்தேன். அம்மா மலரா ஒரு மலர் எடுத்து அம்மா பாதத்திலே அம்மா நான்
என்னது பாரமா இருக்குது அப்புறம் போட்டுக்காங்களா ஆட்டாரு நான் டவுட்ந்தாங்க டெய்லி 50 ரூபா கொடுத்து கொட்டா பின்னாடி கூப்பிடுறா தம்பி நான் ஒரு பொண்ணா பிறந்து வந்திருக்கேன் இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க உன்னை போட்டு நொட்டலாம் இருக்கு யார போடுங்க எட்டி மாட்டு மேல ஹோல்ட் பண்ணுங்க ஜெய் தம்பி அப்படி கிடையாது ஒரு மயிலாகப்பட்டது ஆட வேண்டும் என்றால் ஒரு குயிலாகப்பட்டது கூவ வேண்டுமா ஐயா மயிலாகப்பட்டது ஆட வேண்டும் என்றால் ஒரு குயிலாகப்பட்டது பாட வேண்டுமா ஆமா பாடு நீ பாடு மாமா பாடு பாடியா பாடலை பாடு மெட்ராஸ் பொட்டு அடிச்சு நீங்க பாடுவீங்களா நீங்க பாடுவீங்களா பாடு 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 பாடல் ஏய், நீ பாடுனா நான் என்ன பண்ணணும் ஏண்டா டாக்டர் சொல்லு தேவையா ஏய் நீங்க பாடுனா நான் என்ன பண்ணணும் நான் நீ பாடுனா நான் என்ன பண்ணணும் கீழே பாடு பாட்டு பணமாக ஆடணும். அவரு மட்டும் பண்ண மாட்டேன் வாயா நீ நானும் சேர்ந்து ஏறுவோம் நீ நானும் எனக்கு தாங்காது எனக்கு உடுப்பு செய்யல எனக்கு உடுப்பு செய்யல அதுக்கு நான் எதிர்பார்க்க மாட்டேன் டேய் பாப்பா பார்த்து எப்படி இருக்குது எப்படி இருக்குது தெரியுமா எம்மா மகளே வாடி நம்ம மகாத்தோ பாப்போம் இல்லன்னா ஒன்னே ஒண்ணு கேட்போம் அப்படின்னு அப்படி கிடையாது அரே மங்க மர தப்புக்கற என் மாலைக்கு சொல்லாதீங்க அரே மங்க மர தப்புக்கற என் மாலைக்கு ரெண்டு சொந்தக்கற அட மனசு இருந்தா என்ன வச்சிக்கோ யா வகர மை போட்டு படுத்துக்கோ மனசு இருந்தா என்ன வச்சிக்கே இல்ல போய் வரமா அவரை குத்திரோட ரத்தம் வந்துடும் உக்காந்து பார்த்து நல்லா குத்துவாங்க என் தம்பிங்க. குட்டா பின்னாடி போற வர சொல்லிட்டானா ஆமா, என் தம்பி உக்கார ஜோலி போட்டு அடிக்கிறான். உக்காருக்கு. அம்மா டின்னு ஏய், யாரு திட்டு பாரு? இவ்வளவு நகை போட்டுக்கிறியா ஆமா. ஏம்மா இந்த ஊக்கு பாருங்க கைட்டு முடியுமா ஏன் ஊக்கு பாருமா அந்த நான் கைட்டி வச்சுக்கிறேன், எங்களுக்கு தெரியும் யாரோ. ஆமா ஆ, எல்லாரும் குடிப்பதல்ல ஆ. ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி என் ஜோடி குடிப்பதெல்லாம் அடி என்னோட கொயா தண்ணி ஐயா, ஐயா, ஐயா. அடி உனக்கு எனக்கு சண்டை அட, இந்த பாட்டு படிக்காதடா, எனக்கு வைக்க ஆகுதடா. அட, இந்த பாட்டு படிக்காதடா, எனக்கு வைக்க ஆகுதடா. பொண்ணை கேட்ட பொண்ணை பையா, உனக்கு பொண்டாட்டி கேக்குதடா. அட, உனக்கு எனக்கு சண்டை, உனக்கு எனக்கு சண்டை, போச்சே போச்சே சொல்லிட்டான் போச்சே நீர் போட்டு காயில் போட்டு பழகுதா டேய் எப்பா இந்த மோட்டு நீர் போட்டு போட்டு தந்துட போல தம்பி, அம்மா பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. ஒரு பொம்பளை ஆகப்பட்டவன் வீட்டுக்கு வந்தா தாயாகும் சமைக்காகும் நினைக்கணும். சொல்லியம்மா கையை வெட்டு. டேய், பொம்பளைக்கு ஒரு பெண்ணாகப்பட்ட வீட்டுக்கு வந்தா தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்கணும். அப்பெல்லாம் நாங்க எங்க போட்டேன் ஐயா, எங்க வரவு பூரா தாயம் தங்க நினைச்சாங்க தம்பி, ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும்? எப்படி? பொம்பளைய மதிக்க வேணும் மறுபடி. பொம்பளைய, 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 பொம்பளைய. பொம்பளைய மதிக்க வேணும் மறுபடி. இவன் போனா செருப்படி, 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 செருப்படி. இந்த பாட்டு அப்படியே எழுதி வச்சுக்கிறாங்க ஏய், அம்பளைய முறைக்க
அவளைய மதிக்க வேணும் முறைப்படி அப்படி ஆளு மேல கண்டு தோல் மேல துணி போட்டு திருவாள் உட்காந்து அவளை மாதிரி பேசு அம்மாட்ட வச்சு ஈ தந்துருவா ஒரு ஏத்து ஒரு பொம்மனாடி நான் பேசுறேன் நீங்க 2 பேரும் ஆம்பளை நீங்க பொம்மனிட்ட வந்து பேசுறீங்க போட்ட நம்பி பாத்துக்கவும் வச்சுக்குவோம் நீங்க அண்ணா தம்பியா இல்ல பாத்துக்கிட்டே செய்யறோம் அண்ணா தம்பியில படுத்துருவோம் உங்க சௌரியம் தம்பி நீ பார்த்து கேட வேண்டாம் வணக்கம் தனி கழகு அவருக்கு வணக்கம் தலைக்கழகு வணக்கம் தலைக்கழகு காந்தி எடுப்பது உனக்கு காந்தி எடுப்பது உக்கால கழகு வாந்தி எடுக்க வச்சிருவேன் ஏய் எட்டி வாயில ஒளிப்பா தாலி ஏத்த பசங்க நாங்க ஓங்கி விட்டுனா வீங்கி போயிடுவே மோனே ஏய் உன் பல்பத்தை புட்டுருவேன் அடிங்க அம்மா டபரா சுத்தி யாரா அடைய சப்ப அடிங்க அம்மா சுத்தி ஏய் அடிங்க அம்மா ட்ரி வச்சியாரா பையா ஏய் இப்ப நீ அந்த தலையை தூக்கினா பாக்கட்டும் நானும் பாத்துட்டே இருக்கிறேன் வந்து நடந்து அந்த தலை தூக்கட்டும் இப்ப ஒட்ட முடிச்ச அழுக்குன்னா இல்லையா பாக்குற தலையை நாட்டாரே தலை இங்கதாங்கடா தேவடா பாத்து எதுல கண்ணாங்கறா தம்பி வீண் வார்த்தை கேட்க வேண்டாம் ஆமா தம்பி சபை நோக்கு பாரு சபை நோக்கம் தெரியுமா தெரியுமா சொல்ல மறுவிழுக்கம் மல்லிகா கூப்பிட்டா கொல்லிகா கூப்பிடுற ஏன் கொல்லிக்கு வரணும் ஓ எல்லுக்கு தண்ணி பாச இந்த நேரத்துல எல்லுக்கு தண்ணி பாசுவாங்க நீ வந்தா பாசுவாங்க அடியே காமாட்சினே காமாட்சியா காமாட்சினே காமாட்சியா காமாட்சி கடைக்கு போய்க்கிறா அடியே ஆராயினே ஆரா இப்பதான் பீராயிராங்க அந்த வீராய் எங்க போனா ஓ அந்த வீராய் 4 பேர் கூட்டு கொல்லிக்க போய்கிறான் அடியே ஐசி ஓ சப்பு எங்க தம்பி அப்புறம் உன் பேரு என்னதான் பேரு அதெல்லாம் கூப்பிடாதீங்கம்மா அரிமான பேரு என்ன பேரு பா 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 நாய் நாய் நானு அடியே ஆயிரம் குச்சினே ஏய் என்ன இதாயினா அரிமான பேரு என்ன அம்மா பாட்டி எவ்வளவு அழகா ஒண்ணியா அது என்ன சொல்லிச்சு அது என்ன தெரியுமா அதான் தொடப்ப கட்ட அது கேளுயா ஏன்டா எதுக்கு அத தொடப்பு கட்ட நீ இங்க வந்து புடவை போட்டு வந்திருந்தா டிபி மாட்டியா அவன் ஏன் இப்ப புடவை கண்டு வந்து தெரியுமா ஏன் உனக்கு தோத்தாங்கல்ல காசு ஆமா எவ்வளவு போகுறாங்க ஏண்டி அது வேணா போகட்டும் யாருக்கு விளக்கம் தெரிஞ்சதா அதோ ருத்ரபூமி ஆண்டவர்படியாக அதோ வல்லாளபுரி பட்டணத்துக்கு அதோ 5 கண்டர்கள் ஆமா ஓ 5 கண்டர்கள் ஆமா வல்லாள கண்டர் பூவாள கண்டர் கண்டர் என்று சொல்ல முடியானே 5 கண்டர்கள் அதிலே பூவாள கண்டரை மனதில தம்பி ஓயம்மா அந்த பூவாள கண்டரை பூபால கண்டன் புடிச்சு நல்லா வந்தாரா ஏண்டா சொல்லு மூஞ்சி பாய் செலிக்குதா டேய் எங்க வீட்டுக்கார முகம் எப்படி
எப்படி இருக்கிறது என்றால் அது சூரியன் ஒளி எப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறதோ அப்படி எங்க வீட்டுக்கார முகம் ஜொலிக்குது. சத்தியமா நாய் சூட்டு போல கேட்காது, பிரிச்சு மேல கொண்டு வச்சு பார்த்தாதான் தெரியும் எப்படி சொல்லிக்கணும். எங்க வருது பிரிச்சு பேச வைக்கணுமா? வீட்டுக்கார போட்டோ பிடிச்சி 3 இடத்துல வச்சு சேல்ஸ் ஆகும். எங்கெங்க? ஃபர்ஸ்ட் பாத்ரூம், ஃபர்ஸ்ட் பாத்ரூம்ல வைக்கணும். ஆமா. ஆ. ரெண்டாவது நடுகட்டம், எங்கெங்க? நடுகட்டம். அப்படின்னா ஓ ஓ, கடைசியா போய் அடிச்சு அந்த கிட்ட துண்டு கட்டிட்டு ஆ. ஒரு 2 வெத்தலை பாக்க ஆ. முறத்தை எடுத்து போச்சு பழதாய் எல்லாம் போட்டு பழகிற மாதிரி ஆமா. அதான் நடுக்கிட்டான். அதான் சுடுகாடு. ஆ. சுடுகாடு. சூப்பர் இடம். மூணாவது இடம் டீ உட்கார இடத்துல வச்சிருக்கேன். டீ உட்கார இடத்துல